சென்னை ஆர்கே நகர் தொகுதிக்கு உட்பட்ட இளைய தெரு 4 திசையிலும் மழை நீர் சூழ்ந்துள்ளது. அண்மை செய்தியாக இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கொட்டி தீர்க்கும் மழை நீர் கடல் போல காட்சியளிக்கிறது. பெஞ்சல் புயல் காரணமாக சென்னையில் பல்வேறு இடங்களில் கனமழை பெய்து வருகிறது. இந்த கொட்டி தீர்க்கும் மழை நீர் கடல் போல ஆங்காங்கே காட்சியளிப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. வெள்ளத்தில் மிதக்கும் ஆர்கே நகர் பகுதியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பெஞ்சல் புயல் காரணமாக சென்னையில் கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது. இந்நிலையில் சென்னையின் ஆர்கே நகர் பகுதி வெள்ளத்தில் மிதக்கும் காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கொட்டி தீர்க்கும் மழை நீர் கடல் போல காட்சியளிக்கிறது. அண்மை செய்தியாக இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தற்போதைய அண்மை செய்திகள். பெஞ்சல் புயல் காரணமாக சென்னையில் கடுமையான மழை பெய்து கொண்டிருக்கிறது. இந்நிலையில் கொட்டி தீர்க்கும் மழை நீர் தற்போது ஆர்கே நகர் பகுதியில் கடல் போல காட்சியளிக்கும் காட்சிகளை நம்மால் காண முடிகிறது. அண்மை செய்தியாக இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வெள்ளத்தில் மிதக்கும் ஆர்கே நகர் பகுதி சென்னை ஆர்கே நகர் தொகுதிக்கு உட்பட்ட இளைய தெரு 4 திசையிலும் மழை நீர் சூழ்ந்துள்ளது. இதனால் பொதுமக்கள் மிகுந்த இன்னலுக்கு ஆளாகியுள்ளனர். அண்மை செய்தியாக இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆர்கே நகரில் கொட்டி தீர்க்கும் மழை நீரால் கடல் போல காட்சியளிக்கிறது. விவரங்களோடு நேரலையில் இணைகிறார் நமது செய்தியாளர் பார்த்திபன். வணக்கம் பார்த்திபன். தற்போது ஆர்கே நகர் பகுதி முழுவதும் வெள்ளத்தில் சூழ்ந்துள்ளது. இதனால் மக்கள் மிகுந்த இன்னல் அடைந்துள்ளனர் என்பதை நம்மால் காண முடிகிறது. கள நிலவரம் என்ன பார்த்திபன்? விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. வருணியா, தற்போது நம்ம நிற்கக்கூடிய இந்த பகுதி சென்னை ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் நின்று கொண்டிருக்கிறோம். நேற்று இரவு பெய்த கனமழை தொடர்ந்து விடாமல் பெய்து வருகிறது. தற்போதுதான் சிறிது நேரம் மழை நின்றிருக்கிறது. இந்த பொதுமக்களுடைய அவல நிலையை அரசுக்கு எடுத்து செல்லும் வகையில் நமது ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி வாயிலாக தொடர்ந்து கள ஆய்வு செய்து வருகிறோம். அப்படி செய்யக்கூடிய இந்த கள ஆய்வில் ஆர்கே நகர் தொகுதிக்கு உட்பட்ட இளையமுது நகர் பகுதிகளில் நம்ம நின்று கொண்டிருக்கிறோம். 4 திசை எங்கும் மழைநீர் சூழ்ந்திருக்கிறது. சூழ்ந்திருக்கக்கூடிய இந்த மழை நீர்ல அத்தியாவசிய தேவைகள் பொருட்களை கூட இந்த மழைநீரை கடந்து செல்லக்கூடிய அவலநிலை இப்பகுதியில் இருக்கக்கூடிய குடியிருப்பு வாசிகளுக்கு எழுந்திருக்கிறது. 4000 கோடி செலவு செய்திருக்கிறோம். சென்னை மாநகராட்சி மழைநீர் வடிகால் பணிகளுக்கு சொல்லக்கூடிய மாநகராட்சி அதிகாரிகள், துறை சார்ந்த அமைச்சர்கள் இந்த 4000 கோடியில் ஒரு 2 கோடிக்கு செலவு செய்திருந்தாவே இந்த அளவிற்கு மழை நீரானது இந்த பகுதியில் தேங்குவதற்கு வாய்ப்பு இருந்திருக்காது. வாக்களித்த மக்கள் தொடர்ந்து வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். அரசு அதிகாரிகள் எங்க என்ற ஒரு கேள்விக்குறியும் எழுந்திருக்கிறது. தொடர்ந்து இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்களிடம் கேட்போம், எந்த அளவிற்கு அவர்களுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கிறது, அத்தியாவசிய தேவைகளுக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் சொல்வதை விட அவர்களை தங்களுடைய வேதனை பகிர்ந்து கொள்ள நம்முடன் தயார் நிலையில களத்தில் இருக்கிறார்கள். ஐயா வணக்கம். ஐயா, உங்க பெயர் என்ன? இந்த பகுதியில் எந்த பகுதி இது? எந்த அளவுக்கு நீங்க பாதிக்கப்பட்டிருக்கீங்க? எம் விஸ்வநாதன், அன்னை இந்திரா காந்தி நகர். நாங்கள் ஒரு 25 வருஷமா ரொம்ப பாதிச்சு தான் இருக்கோம். வருவாங்க போறாங்க எல்லாமே பண்ணணும்னு சொல்லுவாங்க, ஆனால் எதுவுமே செய்யறது கிடையாது. இந்த மழை காலம் வரும்போது நாங்கள் எல்லாருமே பாதிக்கிறோம். ஊரில் 3000 பேர் இருக்கோம், 3000 பேர் மேலே இருக்கோம். ஒரு கஷ்டப்பட்டு தான் இருக்கோம். எல்லா மக்களும் எல்லாம் கஷ்டப்பட்டு தான் இருக்கோம். யாருமே வர்றாங்க போறாங்க தவிர யாருமே செய்யறது கிடையாது. அந்த டைம்ல மழை நீர் பாக்குறீங்களா எப்படி இருக்கும் பாருங்க. எல்லாரும் அவஸ்தைப்பட்டு தான் இருக்கும். ஒரு பொருள் கூட வாங்கறதுக்கு வரத்துல போக முடியல. அதனால நீங்க எவ்வளவு தக்க நடவடிக்கை எடுமோ நீங்க உங்களால மீடியாவால் தான் முடியும். இதை சரிப்படுத்துங்க. சரிப்படுத்தினா தான் எல்லாரும் மக்களும் ஒத்துக்கணும். ஓகே. குறிப்பாக வருண்யா, அவர்கள் சொல்வதே என்னவென்று நம்ம கேட்டிருந்தோம். அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் ஒன்றுதான். 3000 மேற்பட்ட பொதுமக்கள் இந்த குடியிருப்பு பகுதியில் நம்ம வாழ்ந்து வருகிறோம். தொடர்ந்து தற்போது இடைவிடாத மழை பெய்ய தொடங்கி இருக்கிறது. தொடர்ந்து அந்த மழை பெய்து வருகிறது. சற்று நேரம் தான் மழை நின்றது. தற்போது மீண்டும் மழை பெய்ய தொடங்கி இருக்கிறது. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் கடும் சிரமம் அடைந்திருக்கிறார்கள். மேலும் ஒருவர் நம்ம நிற்கிறோம், அவங்கள்ட்ட நம்ம கேட்போம். ஐயா, இப்போ என்னென்ன பிரச்சனைகள்லாம் நீங்க சந்திச்சு நிற்கிறீங்க? தொடர்ந்து பாத்தீங்கன்னா இந்த உள்ள நாங்க ஜெயா பிளஸ் கலாய்வு செய்து வருவதற்கு கார்ல உள்ளே வர முடியல. அப்ப நீங்களாம் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இருக்கீங்க?
எங்களால வர முடியலையே. ஒரு மழை ஆமாம் சார், கஷ்டப்பட்டு தான் இருக்கோம். எப்பவுமே இந்த மழை வரும்போது நாங்கள் இந்த மாதிரி தான் கஷ்டப்பட்டு இருக்கிறோம். இது ஒரு நல்ல வழி கிடைச்சா நல்லா இருக்கும். அதுதான் மழை வரும்போதெல்லாம் நாங்கள் கஷ்டப்படுறோம். அரசு தான் இது சரி பண்ணணும். அதுங்களேங்க நாங்கள் இத்தனை வருஷமா கஷ்டப்பட்டு இப்போ மீண்டும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இந்த பகுதிகளில் பொதுமக்கள் வந்து கடும் சிரமம் அடைகிறாங்க. மேலும் ஒரு நம்மளோட ஐயா, அவங்க பேர் என்ன? தேவராஜ் அண்ணன் நம்ம கூட இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட நம்ம கேட்போம். அண்ணா வணக்கம். இப்போ எந்த அளவுக்கு நீங்கள் பாதுகாப்பாக? நாங்கள் தொடர்ந்து 28 வருஷமாக நாங்கள் கஷ்டப்பட்டு தான் இருக்கோம். இது வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை. எப்படி நாங்கள் இருக்கோமோ நாங்கள் அப்படி தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். வெளியிலே வர முடியல. எப்போ பார்த்தாலும் வருஷம் மழைக்கெல்லாம் வந்து இந்த வருஷம்லாம் அப்படி தான் இருக்கு. எப்படி பண்ணுறது? நடைமுறை வழக்கில் வந்து சரியில்லை. போகிறதுக்கு வரல, வசதி இல்லை. பைக்கு போனால் பைக்கில் வந்து தண்ணி இருக்குது. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து கனமழை பெய்ய தொடங்கி இருக்கிறது. தற்பொழுது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள்லாம் வந்து கடும் சிரமம் அடைஞ்சிருக்கிறாங்க. இந்த பகுதியை கடந்து செல்வதற்கு அவர்களுக்கு வந்து கடும் சிரமம் இருக்கிறது. குறிப்பாக நம்முடைய ஒளிப்பதிவர் காமிக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கலாம். அவர்களே தற்பொழுது எந்த அளவிற்கு வாகனம்லாம் சேதமாகிருக்குது நீங்களே பார்க்கலாம். நம்மால வந்து கரெக்டாக பார்க்க முடியும். அந்த கார் அலை போல் வந்து சீற்றம் எடுத்துக்கொண்டு வரக்கூடிய அந்த காட்சியை பார்க்கலாம். எந்த அளவு தூரத்திற்கு நம்மால் காண முடிகிறது. இந்த ஒரு வாகனம் வைத்திருக்கிறவர்களே இந்த அளவுக்கு ஒரு கடுமையான சூழ்நிலை அவர்களுக்கு இருக்கும்போது இங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் ஒரு அத்தியாவசிய தேவைகளுக்கு என்ன செய்வார்கள் என்ற ஒரு கேள்விக்குறி என்பது போக 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 தூரம் அதிகரித்து கொண்டு போய் கொண்டிருக்கிறது. காற்றோட வேகம் அதிகரித்து கொண்டு வருகிறது. இந்த நிலையில ஒரு ஆள் இடுப்பு அளவிற்கு மழையானது தொடர்ந்து தங்கி இருக்கிறது. ஒரு 2 கிலோமீட்டர் அளவுக்கு இந்த பகுதியிலிருந்து கடந்து செல்லக்கூடிய சூழ்நிலை இருக்குது. ஜனனி, நம்ம வந்து ஒரு நேரடி கள ஆய்வு செய்வதற்கே இந்த அளவுக்கு ஒரு கடினமான சிரமம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில இப்படி இந்த பகுதியில் பொதுமக்கள் எப்படி இங்கே வசித்து வருகிறார்கள்? ஒரு அத்தியாவசிய மருத்துவமனைக்கு செல்வதற்கு கூட இந்த மழைநீரில் கடந்து செல்லக்கூடிய சூழ்நிலை. இனி போக போக நீர்மட்டம் உயர்ந்து கொண்டு வருகிறது. வரக்கூடிய நீர்மட்டம் உயர்ந்து கொண்டே வந்தால் படகுகள் கொண்டு வந்தால் எங்களை மீட்க வேண்டும் என்பது இவர்களுடைய ஒரு உண்மையான ஒரு கோரிக்கையாகவும் இருக்கிறது. தொடர்ந்து அத்தியாவசிய தேவைகளுக்காக காத்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த ஆர்கே நகர் இளையமுதல் தெரு பகுதியுடைய மக்களுக்கு விடிவு காலம் பார்க்குமா என்றதே பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும் என்பது உண்மையாக இருக்கிறது. பெஞ்சல் புயல் காரணமாக சென்னையில் கடுமையான மழை பெய்து வருகிறது. இந்நிலையில் ஆர்கே நகர் பகுதி முழுவதும் மழை நீரில் மிதக்கும் காட்சிகளை நம்மால் பார்க்க முடிந்தது. இது குறித்த கள நிலவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பார்த்திபன்.